ஹாய், நான் இன்ஜினியர் வாசிம் அஹமத், ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர், திருநெல்வேலியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நம்ம 25 days 25 வீடியோ சீரிஸில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ கன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்பான விளக்கங்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நேற்று வந்து பில்டிங் ஏன் ஃபெயிலியர் ஆகுதுங்கிறத பற்றி நேற்று வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கி வந்து 14வது வீடியோ. இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கான்கிரீட், பீம், ஸ்லாப், காலம் இதில் வந்து நமக்கு விரிசல் வந்து நம்ம வந்து எப்படி சரி பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து விரிவாக அலசுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கான்கிரீட், பீம், ஸ்லாப், காலம் இதில் வந்து நமக்கு கிராக்ஸ் வந்து இதை வந்து பல வகையான முறையில் வந்து நம்ம வந்து சரி பண்ண முடியும். அதில் மொதல் மெத்தட் வந்து ஈபாக்சி இன்ஜெக்ஷன் ரெசின் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடில் என்னென்னா வந்து எபாக்சியோட பலமும் கெமிக்கல்ஸோட சூழ்நிலை தாங்கும் குணமும் அதிகமாக இருக்கிறதுனால எபாக்சி இன்ஜெக்ஷன் வந்து அதிகமாக விரும்பப்படுது. இதில் வந்து நம்ம வந்து சின்ன சின்ன கிராக்ஸ், அதாவது 1 mm கீழே உள்ள கிராக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து சரி பண்ண முடியும். இதில் உள்ள பாலிமர் கெமிக்கல் ப்ரெஷர் கொண்டு உள்ள செலுத்துறதுனால நமக்கு கிராக் எங்கே இருக்கோ அதை ஆழ வரைக்கும் சென்று அதை வந்து அடைக்க முடியும். இது எப்படி பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து கிராக்ஸ் எங்கெங்கே இருக்குதோ அந்த கிராக்ஸ் எடுத்து வந்து ஹோல் வந்து ஒவ்வொரு ரெகுலர் இன்டர்வியூலையும் வந்து ஒரு ஹோல் வந்து அமைத்து அந்த ஹோலுக்குள்ளே ஒரு டியூப் மாதிரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எல்லா ஹோல்லையும் வந்து டியூப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கிராக்ஸை வந்து எல்லா இடத்துலையும் கிராக்ஸ் இருக்கிறது வந்து அந்த கிராக்ஸை வந்து எபாக்சி சீல் வைத்து எல்லாத்தையும் அடைத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த எங்கெங்கே ஹோல் இருக்குதோ அந்த ஹோலில் வந்து நம்ம வந்து எபாக்சி இன்ஜெக்ஷன் வந்து ஃபுல்லாக உள்ளே வந்து பாஸ் பண்ணுவாங்க. அந்த ஹோல் வழியாக வந்து எபாக்சி இன்ஜெக்ஷன் வந்து பாஸ் ஆகி இன்னொரு ஹோல் வழியாக வந்து வெளியே வர வரைக்கும் அந்த எபாக்சி இன்ஜெக்ஷன் வந்து பாஸ் ஆகும். அப்படி பாஸ் ஆகும்போது உள்ள கிராக்ஸ் எல்லாமே அடைஞ்சிரும். இன்னொரு டியூப் வழியாக நமக்கு வந்து எபாக்சி வரும்போது அந்த உள்ள டியூப் வந்து அடைச்சிட்டு மறுபடியும் இந்த டியூப் வழியாக வந்து எபாக்சி இன்ஜெக்ஷன் வந்து பாஸ் பண்ணுவாங்க. இது பாஸ் பண்ணி அடுத்த டியூப் வழியாக வந்து வெளியே வரும். அப்போ இந்த டியூப் வந்து அடைச்சிட்டு அடுத்த டியூப் வந்து நம்ம வழியாக வந்து எபாக்சி இன்ஜெக்ஷன் வந்து பாஸ் பண்ணுவாங்க. இப்படி வரிசையாக வந்து ஒவ்வொரு டியூப்ல வந்து பாஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எல்லா டியூபையும் வந்து எடுத்துட்டு அதை சீல் பண்ணி விட்டுறது தான் வந்து இந்த எபாக்சி இன்ஜெக்ஷன் முறையாக இருக்கும். இந்த முறை வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது முறை வந்து ரூட்டிங் அண்ட் சீலிங் முறைன்னு இருக்கும். ரூட்டிங் அண்ட் சீலிங் முறை யூஸ் பண்ணி நம்ம வந்து 1 mm மேலே உள்ள கிராக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து சரி பண்ண முடியும். இது வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த தொழிலில் திறமை இல்லாதவங்க கூட இதை வந்து ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, கிராக்ஸ் எங்கெங்கே இருக்குதோ அதை வந்து வி ஷேப்பில் வந்து க்ரூவ் மாதிரி ஒரு 6 mm 1 inch வரைக்கும் கீழே வந்து குழி வெட்டிட்டு அதுக்கு மேலே கலவையை போட்டு வந்து கிராக்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க. இது சின்னது பெரியது என்ன கிராக் இருந்தாலும் இது மூலமாக வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதில் வந்து கலவை அமைத்து வந்து எங்கெங்கே கிராக்ஸ் இருக்கோ இது அந்த வேர் பகுதி வரைக்கும் நம்ம வந்து போய் இதை வச்சு நம்ம வந்து அடைச்சி இதை வந்து ஃபில் பண்ண முடியும். மூணாவது மெத்தட் வந்து ஸ்டிச்சிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸ்டிச்சிங் மெத்தட்னா என்னதுன்னா, அதாவது நம்ம தையல் மிஷின் மூலமாக துணியை தைக்கிற மாதிரி காங்கிரீட்டில் கம்பியை வந்து ஒவ்வொரு இடைவெளியும் வச்சுட்டு நம்ம வந்து அதாவது தையல் மாதிரி தைக்க முடியும். இது எப்படி பண்ணுவாங்கன்னா, நமக்கு கிராக்ஸ் எங்கெங்கே இருக்குதோ அந்த ரெண்டு பக்கத்துலையும் ஒரு கம்பி அளவுக்கு குழி மாதிரி வெட்டிட்டு 2 ஓரத்துலையும் வந்து ட்ரில்லிங் மிஷினால வந்து 2 ஹோல் போடுவாங்க. 2 ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் கம்பியோட 2 எண்டையும் வளைச்சி விட்டுட்டு அந்த கம்பி போடுற அந்த குழியில வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எபாக்சி ரெசின் வந்து அந்த குழியில வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே அந்த கம்பியை வைத்து அதுக்கு மேலே மறுபடியும் எபாக்சியால ஃபில் பண்ணி விட்டுட்டு முடிச்சிருவாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு இன்டர்வல்லையும் இந்த மாதிரி வந்து இதே மாதிரி பண்ணிட்டு கடைசியில் வந்து மொத்தமாக கிராக்ஸ் இருக்கிற இடத்த வந்து எபாக்சியால ஃபில் பண்ணி அடைச்சிட்டு ஃபினிஷ் பண்ணி விட்டுருவாங்க. இந்த ஸ்டிச்சிங் முறையை பயன்படுத்தி நம்ம 6 mm 10 mm அளவுள்ள அகலத்துள்ள கிராக் கூட நம்மளால ஃபில் பண்ண முடியும். இந்த ஸ்டிச்சிங் முறை பயன்படுத்தினா நமக்கு ஸ்ட்ரென்த் எதுவும் கிடைக்காது, பட் இந்த கிராக்ஸ் வந்து எங்கேயும் எக்ஸ்டெண்ட் ஆகாமல் பாதுகாக்க முடியும். இந்த 3 மெத்தட் தான் இருக்கிறது சுலபமான மெத்தடும் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய மெத்தடும். இதே மாதிரி பல வகையான மெத்தட்ஸ் இருக்கு. அதனால டெக்னிக்கல் ப்ராசஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை பண்ணுறதுக்குனே நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க. அவங்களோட உதவி வைத்து நம்ம கிராக்ஸ் அடைக்கிறது மூலமாக நம்மளோட பில்டிங் வந்து பழைய நிலைமை கொண்டு வர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Wasim signing off. Take care.